புலனறுவை போலீஸ் நிலையத்தின் 3 அதிகாரிகளுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2004ஆம் ஆண்டு செய்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ நிரூபிக்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படி என்ன குற்றச்சாட்டு செய்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு இவங்க ஒரு விருந்தகத்துக்கு சென்று அங்க ஒரு மதுபான போத்தலை கேட்டிருக்கிறாங்க. அந்த விருந்தகத்தின் முகாமையாளர் அந்த மதுபான போத்தலை கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால கோபம் அடைந்த அந்த அதிகாரிகள் அந்த மதுபான போத்தல் தர மறுத்த அந்த முகாமையாளரை கடத்தி அவரை அடிச்சு கொடுமைப்படுத்தி கொலையே செய்திருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு இப்ப நிரூபிக்கப்பட்ட நிலையில இவங்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒவ்வொருத்தருக்கும் தலா 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த அபராதத்தை அவங்க செலுத்தல அப்படின்னா அவங்களுக்கு 12 மாசம் மேலதிக சிறை தண்டனை விதிக்கிறதுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. புலனறுவை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவெண்ட 2 முன்னாள் கான்ஸ்டபிள்களும் ஒரு போலீஸ் சார்ஜென்ட் தான் இப்படி குற்றவாளிகளா அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்ப இந்த தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்குல முதல் பிரதிவாதியா பெயரிடப்பட்ட முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருத்தர் விசாரணை நடைபெறும் போதே மரணம் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு.